வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் தோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். அதாவது நேற்று யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தேன், மழை பொழியும் என்று. மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. டைம் கூட உங்களுக்கு கொடுத்துருந்தேன், 3 to 8 கூட மழை பெய்யும். அதே மாதிரி நேற்று 3 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு மழை பெஞ்சது. அதாவது சோழியை அந்த அளவுக்கு நன்றாக சொல்கிறது என்று உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சோழி பார்க்க வருபவர்கள், ஒரு சாதாரண ஒரு ஜோதிடர் மழை பொழியும் என்பதை சோழி மூலியமாக சொல்லுகிறான் என்றால் நமக்கு ஏழு சோழி நன்றாக சொல்ல மாட்டான்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதை பார்க்கிறது பரவாயில்லை, சப்ரைஸும் செய்ய மாட்டேன், லைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார்கள், என்னவென்று தெரியவில்லை. அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை, நாளை சனிக்கிழமை புரட்டாசி 1, ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு சனிக்கிழமை புரட்டாசி 4ஆம் தேதி, திங்கட்கிழமை 5ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி, 5ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை அன்று நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். விளக்கு போடும் பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் இந்த அமாவாசைக்கு விளக்குக்கு அடியில் அரச மரத்து இலையை வைத்து விளக்கு வைத்தால் நன்றாக இருக்கும். நல்லா கேளுங்கள், தெரியாதவர் தெரிந்து கொள்ளுங்கள். அரச மரத்தினுடைய இலையை பறித்து அதற்கடியில் விளக்கை பறித்து வையுங்கள். அது மிக மிக நன்றாக இருக்கும் குடும்பத்தில் அனைவருக்கும். அதேபோல் அமாவாசை வீட்டில் கும்பிடு காக்காய்க்கு சாதம் வைக்கும் அன்பர்கள், அவர்களும் அரச மரத்து இலையில் சாப்பாட்டை காகத்துக்கு வைத்தால் மிக மிக நன்றாக இருக்கும். வெத்தலையை வைத்திருக்கிறார்கள் நானே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த அமாவாசைக்கு அரச மரத்து இலையில் காகத்துக்கு சாதம் வைக்க வேண்டும். அரச இலையில் விளக்கு பற்றி வைக்க வேண்டும் என்று சோழியம் மூலமாக எனக்கு தெரிந்துள்ளது. ஆகவே அன்பர்களே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் கோயில் குளத்துக்கு சென்று விளக்கு போடுவதாக இருந்தால் அரச மரத்து இலையை பறித்து கொண்டு, அங்கங்கே மரம் இருக்கும், மரம் இல்லைன்னு இங்கேருந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போங்கள். அதுக்கு ஒன்று பஞ்சம் இல்லை, அரச மரம் நிறைய இடத்தில் உள்ளது. அங்கே உங்களால் எத்தனை இலையை பொறிக்க முடியும் பொறுத்து வைத்து வையுங்கள். அது கணக்கில் இத்தனை கணக்கில்லை. அதேபோல் அமாவாசை சாமி கும்பிட்றவர்கள், காகத்துக்கு சாதம் வைக்கிறவர்களும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த அரச மரத்தினுடைய இலையை வைத்து காகத்துக்கு சாதம் வையுங்கள் என்று சோழி சொல்கிறது. அன்பர்களே, சோழி பார்ப்பவர் அன்பர்களே, முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாளர் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் உள்ளது. அங்கு அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது அகத்தியர் திருமண தகவல் மையம் என்று ஒன்று உதயமாகியிருக்கிறது. ஜாதகம் பரிவர்த்தனை செய்ய வருபவர்கள் அங்கு வந்து பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். செல் மூலியமாக தொடர்பு கொள்பவர்கள் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதக பரிவர்த்தனை பற்றி விசாரிக்கலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.